சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் ரயில்களின் சேவை குறைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் ரயில் சேவைகளில் நேற்று முதல் மாற்றம் என்பது செய்யப்பட்டது. குறிப்பாக எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபாதை 10 மற்றும் 11 இயக்கப்பட்டு வந்த புறநகர் ரயில் சேவைகள் 5 மற்றும் 6 என 2 தண்டவாளங்களில் மட்டுமே இயக்கப்படும் என கூறப்பட்டது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் அந்த 2 தண்டவாளங்கள் வழியாக தான் எக்ஸ்பிரஸ், மெயில், புறநகர் ரயில் உள்ளிட்ட அனைத்து ரயில்களுமே இயக்கப்படும் என்பதால் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய அந்த புறநகர் ரயில் சேவை எண்ணிக்கை என்பது குறைக்கப்பட்டது. செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை கடற்கரை வழியாக இயக்கப்படக்கூடிய அனைத்து புறநகர் ரயில்களுமே தாமதமாக இயக்கப்படுவதால் நேற்றைய தினம் போவதும் பயணிகள் கடும் சிரமம் அடைந்தனர். குறிப்பாக நேற்று முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சேத்துப்பட்டு ரயில் நிலையத்தில் புறநகர் ரயில்கள் ஒரே தண்டவாளத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக நின்றதால் பயணிகள் அச்சமடைந்த நிலையில் இன்றைய தினம் அதுபோல எந்தவிதமான அசம்பாவிதங்களும் நடந்துவிடக்கூடாது, பயணிகள் அச்சப்படும் விதங்களில் எந்த விதமான செயலும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக இன்றைய தினம் சேத்துப்பட்டு ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய அந்த புறநகர் ரயில்கள் ஒரு தண்டவாளத்தில் இல்லாமல் 2 தண்டவாளங்கள் வழியாக புறநகர் ரயில்கள் இயக்கப்படுகிறது. நாம் தற்போது அந்த காட்சியை நேரடியாகவே பார்க்கலாம். சேத்துப்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து எழும்பூர் போறதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ரயில் நிலையம் தான் சேத்துப்பட்டு. அங்கு வரக்கூடிய புறநகர் ரயில்கள் வழியிலே நிறுத்தப்பட்டு எழும்பூர் ரயில் நிலையத்தில் சிக்னல் கிடைத்த பிறகாக ஒவ்வொரு புறநகர் ரயில்களாக இயக்கப்படுகிறது. பொதுமக்கள் பயணிகள் கடுமையான சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் 45 நிமிடங்களுக்கு மேலாக காலதாமதமான நிலையில் இன்றைய தினம் 15 முதல் 20 முதல் 30 நிமிடங்கள் இடைவெளியில் புறநகர் ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. நேற்று மாலை தென்னகர் ரயில்வே பயணிகளிடையே வருத்தம் தெரிவித்த நிலையில் இன்றைய தினம் 15 நிமிடங்கள் முதல் 20 நிமிடங்கள் இடைவெளியில் புறநகர் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. ஒரே தண்டவாளத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக நேற்று ரயில்கள் வந்ததால் பயணிகள் அச்சமடைந்த நிலையில் இன்றைய தினம் அதுபோன்ற எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக 2 தண்டவாளங்கள் வழியே புறநகர் ரயில்கள் என்பது தற்பொழுது இயக்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கட்ரமணன்.